மக்களே நாங்கள் வந்து பியர் போத்தல் மூடியை வந்து இப்படி அழகாக பிட் பண்ணி போட்டு அதில் வந்து சோள அல்லது தேய்ச்சம் மட்டும் சொன்னால் சோள இதுகள் வந்து எங்களுக்கு அழகாக பிரித்தெடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது வந்து பியர் போத்தல் மூடிக்குள்ளுக்குள்ளே வந்து குழுகண்ணை போட்டு ஸ்பிரிண்ட் 2 பக்கம் ஓட்டி போட்டு கதவுல வந்து நாங்கள் பிட் பண்ண மட்டும் சொன்னால் கதவு வந்து சுவரில் படுறதை தடுக்கலாம். அடுத்தது வந்து இப்படி ஸ்க்ரூவில் ஓட்டை போட்டு ரீக்கு போட்டு அதை வந்து நாங்கள் ட்ரெல்லில் செட் பண்ணி போட்டு பலகையில் ஓட்டையை வந்து இலகுவாக பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு குத்தியில் வந்து பலகையில் வந்து நாங்கள் பியர் போத்தல் மூடியை செட் பண்ணி போட்டு அதை வந்து உருளைக்கிழங்கு தேய்ச்சோம்னா இப்படி அழகாக வந்து பார்க்கலாம். போத்தல் மூடியை நாம் செட் பண்ணி போட்டு இதுக்குள்ளே பிஞ்ச வயருண்டை செட் பண்ணி குழுக்கண்ணெல்லாம் ஃபில் பண்ண முடியும் சொன்னால் சார்ஜர் வந்து சரி. அடுத்தது வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வந்து ஒரு போத்தல் மூடின்ற கேப்பை வந்து வெட்டி நாங்கள் அழகாக வந்து அதை ஃபிட் பண்ணி எடுத்தோம்னா அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன நாங்கள் வந்து ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோவில் இதை பாருங்கள். நீங்கள் வந்து போத்தல் மூடியை வந்து இப்படி கட் பண்ணி போட்டு பலகையில் வந்து செட் பண்ணி போட்டு நாங்கள் வந்து சார்ஜர்களை வந்து அழகாக தொங்க விடுறத மற்றது வந்து இதில் வந்து இப்படி நாங்கள் கட் பண்ணி போட்டு மேலே வந்து குழுக்கண்ணை போட்டு இன்னொரு மூடியில் ஒட்டி போட்டு நாங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ வந்து இந்த மாதிரி போட்டுட்டு பிறகு வந்து நாங்கள் வந்து ஒரு குழுக்கண்ணை செட் பண்ணி போட்டு நாங்கள் வந்து தேவையான பொருட்களை அதில் தொங்க விடக்கூடிய மாதிரி அதை வந்து செட் பண்ணி கொள்ளலாம். பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது வந்து நாங்கள் வந்து இப்படி ஹீட் பண்ணி போட்டு ஒரு டூத் பிக்கை எடுத்து ஓட்டையை போட்டோம்னு சொன்னால் இப்படி ஒரு இது வரும். பிறகு வந்து அந்த மூடியில் மேல் மூடியில் கட் பண்ணி போட்டு நாங்கள் வந்து போத்தலில் போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒயில்களை விடுறதுக்கு துளி துளியாக விடுறதுக்கு வந்து இதை பயன்படுத்தி